ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் எடுத்திருக்கேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மூன் சூப்பராக ஃபுல் மூன் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பௌர்ணமின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாள் சூப்பராக இருந்துச்சு. அந்த பில்டிங் லைட்டிங்ஸ்க்கும் அந்த மூன் பக்கத்துலேயே இருந்ததுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு மால் தான் போயிருந்தோம். அந்த மாலில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே கிட்ட அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வாட்டர் ப்ளே, அப்புறம் வந்துட்டு காரு, இந்த மாதிரி இதை வச்சுருந்தாங்க. நம்ம அப்படி சொல்லவே வேணாம், காரு இந்த மாதிரிலாம் உடனே போயிடுவார். ஃபஸ்ட்டு போன உடனே ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு ஏறி உட்காந்தது இந்த காரில் ஏறி உட்காந்துட்டார். ஆதியும் உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆதிக்கும் அபிக்கும் சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சுட்டேன். ஏன்னா ஆதி வந்துட்டு எப்படி இருப்பான்னு தெரில, அதனால். ஆனால் பயம் இல்லாமல் ஆதி வந்துட்டு அபி கூட உட்காந்துக்கிட்டா. அவங்க அப்பா பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கவங்க தான் ரிமோட் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபி ஜஸ்ட் ஸ்டேரிங் மட்டும் திருப்பிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் அவங்க ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருந்தான். அவனும் லீவில் வந்துட்டு எங்கேயுமே போகலை, அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் ப்ளேயில் போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். சரி ஓகே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. உள்ள ஏர் ஃபில் பண்ணுறப்போ அவனுக்கு கொஞ்சம் பயம் ஸ்டார்டிங்கில். பட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். இனிஷியலாக வந்துட்டு அவனுக்கு எப்படி அதில் போய் விளையாடணும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் நேரம் இப்படியே படுத்துட்டு குதிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலாக வந்துட்டு அதில் தவழ்ந்து போனால் தான் அப்படியே பால் உருண்டு போகும். அது அவனுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் ஏர் ஃபில் பண்ணோன்னே தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். உள்ளே போட்டப்போ கொஞ்சம் பயப்பட்டான். டக்குன்னு அவங்க உள்ளே தள்ளி விட்டோனையும். பட் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சக்கப்புறம் தான் இந்த மாதிரி இப்படி போனால் தான் பால் வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஆக்சுவலி இந்த மாலில் பெருசாக எதுவுமே வந்துட்டு ப்ளே ஏரியா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இருக்குது, பட் பெரியவங்கெல்லாம் விளையாடுற மாதிரி ஷட்டில் கோர்ட் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு இது தான் இருந்துச்சு. சரி ஓகே அவன் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு 1/2 hour கிட்ட அவன் அங்கேயே காரு, இந்த வாட்டர் ப்ளே அப்படிங்கிறத மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். நானும் தங்கச்சி பக்கத்தில் கடைக்குள்ளெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதியும் அவங்க அப்பாவும் நின்று அபியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதிக்கு பயங்கர ஹாப்பி. ஆதி வந்துட்டு போகணுன்ட்டு இருந்தா, அவங்க அண்ணா பார்த்து சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா. சரி இவன் விளையாடட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நானும் என் சிஸ்டரும் ஷாப்பிங் போயிட்டோம். விளையாண்டு முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. உங்களை இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.